மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவில் தமிழகத்தின் தலைநகரான சென்னையில் அமைந்துள்ள மிகவும் பழமையான மற்றும் புகழ்பெற்ற சிவத்தலமாகும். இதன் வரலாற்றை பல்வேறு கோணங்களில் விரிவாக காண்போம். 1. புராண பின்னணி தல வரலாறு. இந்த கோவிலின் பெயருக்கு பின்னால் ஒரு சுவாரஸ்யமான புராணக் கதை உள்ளது. கபாலீஸ்வரர் பெயர் காரணம். பிரம்மதேவன் படைப்புத் தொழிலில் தான் சிறந்தவன் என்ற கர்வத்தில் இருந்தார். அவருடைய கர்வத்தை அடக்க சிவபெருமான் பிரம்மாவின் 5 தலைகளில் ஒன்றை கிள்ளி எறிந்தார். தன் தவறை உணர்ந்த பிரம்மா மயிலாப்பூருக்கு வந்து சிவனை வழிபட்டு மன்னிப்பு கேட்டார். பிரம்மனின் கபாலத்தை ஏந்தியதால் இறைவன் கபாலீஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார். மயிலாப்பூர் பெயர் காரணம். ஒருமுறை பார்வதி தேவி சிவபெருமானை நோக்கி தவமிருந்தபோது அவரது கவனம் சிதறியது. இதனால் சிவபெருமான் தேவியை மயில் உருவம் கொள்ளுமாறு சபித்தார். அன்னை பார்வதி மயில் உருவம் பூண்டு இத்தலத்தின் புன்னை மரத்தடியில் தவம் செய்து மீண்டும் சுயரூபம் பெற்றார். மயில் வடிவில் பூஜித்த ஊர் என்பதால் இது மயிலாப்பூர் ஆனது. இங்கு அம்மன் கற்பகாம்பாள் என்ற பெயரில் அருள்பாலிக்கிறார். 2. வரலாற்றுச் சுவடுகள் மற்றும் காலமாற்றம். இன்று நாம் பார்க்கும் கோவில் சுமார் 300-400 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டதாகும். ஆனால் மயிலாப்பூர் கோவிலின் அசல் வரலாறு மிகவும் பழமையானது. பழைய கோவில். 7ஆம் நூற்றாண்டின் தேவார பாடல்களில் இந்த கோவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆய்வாளர்களின் கூற்றுப்படி அசல் கோவில் கடற்கரைக்கு அருகிலேயே அமைந்திருந்தது. போர்த்துகீசியர் படையெடுப்பு. கிபி 1566ஆம் ஆண்டு வாக்கில் போர்த்துகீசியர்களின் படையெடுப்பின்போது கடற்கரையோரம் இருந்த பழமையான கோவில் இடிக்கப்பட்டது. தற்போதுள்ள சாந்தோம் தேவாலயம் இருக்கும் இடத்தில்தான் அசல் கோவில் இருந்ததாக கருதப்படுகிறது. மறுசீரமைப்பு. பின்னர் 16-17ஆம் நூற்றாண்டுகளில் விஜயநகர பேரரசின் நாயக்க மன்னர்களின் உதவியுடன் தற்போதுள்ள இடத்தில் கோவில் புதிதாக கட்டப்பட்டது. பழைய கோவிலின் சில சிலைகளும் தூண்களும் இப்போதும் தற்போதைய கோவிலில் இருப்பதை காணலாம். 3. கட்டடக்கலை சிறப்புகள். கபாலீஸ்வரர் கோவில் திராவிட கட்டடக்கலைக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாகும். கோபுரம். கோவிலின் கிழக்கு வாயிலில் அமைந்துள்ள ராஜகோபுரம் சுமார் 120 அடி உயரம் கொண்டது. இதில் ஏராளமான புராணக் கதைகளை விளக்கும் சுதை சிற்பங்கள் செதுக்கப்பட்டுள்ளன. திருக்குளம். கோவிலுக்கு வெளியே அமைந்துள்ள பிரம்மாண்டமான திருக்குளம் மற்றும் அதைச் சுற்றியுள்ள படிக்கட்டுகள் மயிலாப்பூரின் அடையாளமாகும். 63 நாயன்மார்கள். இந்த ஆலயத்தில்